நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாயுள்ள பிள்ளைக்கு வாழ்க்கை இரண்டு. ஆமாங்க, எந்த வருடத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வருடத்தில் சுக்கிர பகவான் உச்சமடைய போகிறார். அதுவும் சனியோடு சேர்ந்து உச்சமடைய போகிறார். மிக நீண்ட வருடங்கள், அதாவது நீண்ட காலகட்டங்கள் இருக்க போகிறார். ரொம்ப நீண்ட வருடத்திற்கு பிறகு இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் உச்ச சுக்கிரனாக மே மாதம் வரை, மார்ச் முதல் மே மாதம் வரை மிக நீண்ட நாட்கள் இருக்க போகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உறவும் சரி வரவும் சரி இரண்டாக மாறப்போகுது, இரண்டாக கிடைக்க போகுது. ஸோ அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல கும்பராசியில பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே 2020 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 உங்களுடைய ராசிநாதன் சனிவனுடைய பயிற்சி மார்ச் 29 நடைபெறப்போகுது. கும்பராசியை விட்டு விலகி மீன ராசிக்கு போகிறார். ஒவ்வொரு ராசியிலுமே 2.5 வருஷம் இருப்பார். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு இந்த சனி பகவான். அங்க ஏற்கனவே ராகுபன் அமர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறார். மார்ச் 29 சுக்கிரனோடு இணையக்கூடிய சனி மே மாதம் முடியும் வர அந்த சுக்கிரன் அங்கதான் இருக்க போறாரு. எந்த ஒரு ராசியிலும் அதிகபட்சம் ஒரு 27 நாள் 24 நாள் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தடவை மே மாதம் வர ரொம்ப நீண்ட நாள் இருக்க போறாரு. காரணம் என்ன அப்படின்னா, மார்ச் 2 வக்ரம் அடைகிறாரு, ஏப்ரல் 13 வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்படி வக்ர காலகட்டமும் இருக்கிறதுனால சுக்கிரன் மே மாதம் முடியும் வரை மீன ராசியில உச்ச நிலையில இருக்க போறாரு. கூட சனியினுடைய இணைவு. ஸோ சனி சுக்கிரன் சேர்க்கை வேறு எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் அது வித்தியாசமா இருக்கும். ஆனா சனிவான் மற்றும் சுக்கிரன் இணைந்தால் மகாலட்சுமி யோகம் உருவாகும். மற்ற எல்லா ராசினருக்கும் தனம் முதல் வாழ்க்கை வரை ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் விதிக்காரகன், சுக்கிர பகவான் லௌகீக வாழ்க்கைக்கு, காதல், கல்யாணம், குழந்தை, ஒரு சௌகரியமா வாழணும்னா என்னென்ன ஒரு மனுஷனுக்கு வேணுமோ அதை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அவர் உச்சமடைந்து சனியோடு இணையும் போது விதியின் வசத்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அது யார் தடுத்தாலும் கிடைக்கும். அது அந்த மகாலட்சுமி யோகம். ஸோ தனம், வேலை, தொழில் அனைத்து விஷயத்திலும் நன்மைகள் நடக்கும். அதுல குறிப்பிட்டு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கல்வி, சொத்து, புகழ், இந்த 3 விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடைபெற போகுதுங்க. ஸோ இதுல முதல்ல இந்த கல்வி அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்த்துருவோம். படிப்பு ஏன் அப்படின்னா, சுக்கிரன் உங்களுடைய கும்பத்திற்கு 4ஆம் இடம் ரிஷபத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். சரிங்களா? 4க்குரியவன் உங்க ராசிநாதன் சனியோடு இணைந்து உச்சமடைகிறார் 2ஆம் வீட்டுல, குடும்பஸ்தானத்துல. அப்போ கல்வி கடன் இருந்தா அது சரியாகும். கல்வி கடன் தீரும். படிப்பிற்காக மெனக்கிறது, படிப்புக்காக கஷ்டப்படுறது, உங்களுடைய படிப்புக்கு மட்டும் இல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக கூட கஷ்டப்படக்கூடிய நிலை இருந்தால் அது குறையும். அப்போ கல்வி கடன், உங்க படிப்பு முதல் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு வரை ஏற்பட்ட அந்த கல்வி கடன் அப்படின்றது தீர வாய்ப்பு உண்டு. படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. அதாவது நீங்க ஆசைப்பட்ட அந்த படிப்பை படிக்கணுன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதுக்கான யோகம் இப்பொழுது கிடைக்கிறது. கல்வியினால் ஏற்பட்ட தடை நீங்கும். வைத்த அரியர் சரி செய்யப்படும். கண்டிப்பா டிகிரி, பட்டம், பெயர் புகழ் வாங்குவீங்க. அதுல யோகம் இருக்குது. அதே போல இந்த படிச்ச படிப்புக்கேற்ற ஒரு வேலை அமையும். அதுக்கு யோகங்கள் இங்க இருக்குது. நீங்க எந்த வயதினராக கூட இருந்தாலும் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு போவீங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி இப்போ உங்களுக்கு பொருந்துங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலையை கத்துக்குவீங்க. ஏதாவது படிப்புக்காக, அதாவது ஒரு வேலை தொழிலுக்காக ஒரு படிப்பை படிப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வேலையிலும் தொழிலிலும் ஒரு லாபத்தையும் பெற்று தரும். ஸோ அப்படிப்பட்ட அந்த படிப்பு விஷயத்துல யோகம் ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? அதே போல அரசாங்க விஷயத்துக்கு வேலைக்கு நீங்க தேர்வு எழுதுறீங்க, நல்லபடியாக படிச்சு பாஸ் ஆகணும், நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் சக்சஸ் கொடுக்கும். அதே போல படிப்புன்றது இன்டர்வியூவும் பொருந்தும். அதனால வேலைக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, மிகப்பெரிய இடத்துல ஒரு போட்டிக்கு தயாராகிறீங்க, கல்வி சம்பந்தமான, படிப்பு சம்பந்தமான, ஒரு வேலை சம்பந்தமான, அதுல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய கலையால், கல்வியால், திறமையால். சரிங்களா? ஸோ 2வது சொத்துக்கள் யோகம். இந்த 4ஆம் வீடு சொந்த வீட்டையும் குறிக்கும். அப்போ சொந்த வீடு கட்டுவது, வாங்குவது அல்லது சொத்துக்கள் பிரச்சனை சுமூகமாக தீர்வது, பல வருஷமா இருந்த அந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவு இந்த 2025 தெரிய வந்துடும். ஸோ உங்கள் பக்கம் சாதகமாக சொத்து பிரச்சனை முடியும். சொந்த வீடு உங்களுக்கென்று அமையும் அல்லது சொந்த நிலம் உங்களுக்கென்று அமையும்.
வாழ்க்கை துணை வழியில் இருந்து வர வேண்டிய சொத்துக்கள் அல்லது பங்குகள் உள்ள ஷேர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் எங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அல்லது கார், வண்டி, வாகனம் போன்ற அசையும் சொத்துக்களை வாங்குவீங்க. இன்னும் அசையா சொத்துக்களை வாங்க முடியலன்னா அசைகின்ற சொத்துக்களை வாங்குவீங்க அல்லது மாத்துவீங்க. நீங்க ஆசைப்பட்ட இந்த புதுசா வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ இதற்கு அடுத்து பெயர் புகழ். இந்த பெயர் புகழ் கௌரவம் இதையே சொல்றேன்னா 9ஆம் வீடு, கும்பத்திற்கு 9ஆம் வீடு எதுனா துலாம், அதற்கும் அதிபதி சுக்கிரன் தான். சரிங்களா? அவர் 2ஆம் வீட்டுல சனியோட உச்சம் உங்க ராசிநாதனோட. அப்போ கிடைக்காத பதவி வாய்ப்பு கிடைக்க போகிறது. இந்த வாயுள்ள பிள்ளைதான் பிழைத்துக்கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மற்றவங்க கொடுப்பாங்கன்னு நீங்க வெயிட் பண்ண காலகட்டம் இனி நடக்காது. சரிங்களா? நீங்க தான் வாய் விட்டு கேட்கணும். அந்த மாதிரி பதவி வாய்ப்பு, சினிமா வாய்ப்பு அல்லது வேலை தொழிலில் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் போன்றவற்றிற்காக நீங்க கடுமையா உழைச்சிட்டு இருப்பீங்க. அந்த உழைப்பு மட்டும் இங்கே போதாது, வாய் திறந்து சில விஷயங்களை கேட்டாதான் நடக்கும் இந்த கலியுகத்தில். அப்படி நீங்க கேட்கின்ற பட்சத்தில் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? ஸோ நம்ம கேட்டோன்னா உடனே கிடைக்குமா? இந்த வருடம் அந்த மே மாதத்திற்குள் அதற்குண்டான அதிசயம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்க வாயை திறந்து நீங்க கேட்கும்போது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், சினிமா வாய்ப்பா இருக்கலாம், ப்ரமோஷனா இருக்கலாம், அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதே போலதான் தேடி வரும் பதவி வாய்ப்புகள், வேற கௌரவம், அதாவது ஒரு சேவை சர்வீஸ், மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் பொறுப்பாளராக இருக்கீங்க அப்படின்னா தலைமை பொறுப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண யோகங்கள் கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய திருமணத்திற்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். அதாவது திருமணம் நல்லபடியாக நடந்தேறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? அதே போல இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனைகள், சரிங்களா, அந்த குழந்தை பாக்கியத்தின் சம்பந்தமான பிரச்சனைகள், உங்களுக்கோ உங்களோட துணைக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்குண்டான காரணம் என்ன அப்படின்றது வெளியில தெரிய வரும். காரணம் தெரிந்தால் அதற்குண்டான தீர்வு உடனே கிடைக்கும். சரிங்களா? அவரோட தீர்வு கிடைச்சி நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ இது எல்லாம் தாண்டி உறவும் வரவும் இரண்டாக கிடைக்க போகிறது. ஆமாங்க. ஏன்னா 2ஆம் வீடு மீனம், அந்த 2ஆம் வீட்டுல சனி, ராகு, சுக்கிரன் 3 கிரகங்களுடைய இணைவு. இப்போ ராகுவோடு இணையும் போது புதிய உறவு கண்டிப்பா கிடைக்கும். அது ராசிநாதன் சனியோடு இணையும் போது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. அப்போ பிரிந்து போன உறவு, காணாமல் போன உறவு மீண்டும் வந்து சேர வாய்ப்பு உண்டு. பழைய காதல் திருப்பி வெற்றி அடைய, திருப்பி கல்யாணத்துல முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருப்பி அந்த உறவு, அந்த நட்பு நம்மகிட்ட பேசணும் பண்ணாலா, அப்படி ஏங்கி தைத்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த நட்பு உறவு மீண்டும் உங்களுடைய தொடர்பு எல்லைக்குள் வரும். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா? ஸோ அதே போல இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சு இந்த புதிய வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? இந்த அமைப்போடு சேர்த்து வரவும் உண்டு. ஆமாங்க, உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஷேர், ஒரு மறைமுகமான வேலை தொழில் அல்லது ஏற்கனவே ஒரு பார்த்த ஒரு வேலையில் வர வேண்டிய சம்பள பாக்கி, வெளிநாட்டு தொடர்பால் ஏற்பட வேண்டிய சில ஷேர் பங்கு போன்றவை நீங்கள் எதிர்பார்த்த பணம், இந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காது அப்படின்றது ஒரு சந்தேகத்தோடு இருந்திருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வரவானது 2 மடங்காக திரும்பி வரக்கூடிய லாபம் உண்டு. ஏற்கனவே ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணியிருப்பீங்க, தொழிலா இருக்கலாம், நிலமா இருக்கலாம். ஸோ அதுல 2 மடங்காக அந்த பணம் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மே மாதம் வரை வாய்ப்பு உண்டு. ஸோ பழைய பாக்கி வசூலாகும். ஸோ அந்த வசூல் பண்ற நேரத்துல கண்டிப்பா அதற்கும் உங்களுடைய வாக்கு தான் முக்கியம். ஸோ வாயில பிள்ளைக்கும் சொல்வார்கள். அது திருப்பி இந்த வரவு விஷயத்துல, பணவர விஷயத்துல செயல்படும். ஸோ அதனால இந்த கும்பராசிக்காரங்க வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டான முறையில கையாண்டா இந்த மே மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் சரி பண்ண முடியும், வருமானத்தையும் சரி பண்ண முடியும். சரிங்களா? அதை மட்டும் தெளிவா பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த உண்டான தன விஷயத்தையும் வாழ்க்கை விஷயத்தையும் இந்த 2 கிரக சேர்க்கை, சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் தனலட்சுமி யோகம் பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துல ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரங்கநாதருடைய வழிபாடுகள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் ரங்கநாதருடைய வழிபாடுகள் சனிக்கிழமை என்று பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். நல்லபடியான முறையில வாழ்க்கையும் வருமானத்தையும் கொடுக்கும். இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.